அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா சர்வமங்கலம் மங்கள்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே ஏகதந்தா டிக்னமி வக்கரதண்டா இலுமி தன்னோ தந்தி பிரதிதேவே. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி 5/4/2026 முதல் 11/4/2026 வரை, பங்குனி மாதம் 22 முதல் பங்குனி மாதம் 28 வரைக்கும் உண்டான பலன். விருச்சிக ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சனி புதனோட சேர்ந்து அருளாட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் நம்ம தைரியசாலிகளாக செயலாற்றணும். இருப்பினும் சூரியன் செவ்வாய் சம்பந்தம் பெறும் போதும் அதிலே சனி உருவாகும் போது யுத்த கிரகமாக மாறி மனதில் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டே போகும் இந்த விருச்சிக ராசிகள். வேற யாராவது கிட்ட போய் நம்ம உரையாடணும்னா அந்த என்ன நோக்கத்துக்கு போனோமோ அந்த நோக்கம் நிறைவேறாம பண்ணிடும். ஆனா வெளியில வந்த பிறகு அதுக்கு உண்டான தன்மை உருவாகும். ஒரு மீட்டிங் பேசுறோம், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வேணும், இதுக்காண்டிதான் நம்ம போற வீட்டுல இருந்து கிளம்பி, இதுக்காண்டிதான் நம்ம ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போறோம். ஒரு கோரிக்கை காண்டினா அந்த கோரிக்கை நிறைவேறாமலே நம்ம வரக்கூடிய தன்மை கொடுத்துரும். அதனால சற்று நிதானித்து செயலாற்றணும். ஒரு நோட் பாயிண்ட் எடுத்துட்டு கூட போகலாம். நான் இதுதான் பேச போறேன்னு சொல்லி ஒரு ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போதும் ஒரு வீட்டை விட்டு கிளம்பும் போது எந்த தாண்டி நம்ம போறோமோ அந்த வாரத்துல நோட் பண்ணிட்டு போகலாம். தாராளமா எழுதி வைத்துட்டு போகணும். இதுதான் நம்மளுக்கு கோரிக்கை. அழகா வாட்ஸ்அப்ல நோட் பண்ணிட்டு போகலாம், ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போகலாம். ஏதேனும் ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுக்கு ஞாபகத்திறன் கொடுக்கும். ஏன்னா சம்மந்தம் இல்லாம அங்க போனவுடன் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு சில நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம வந்த நோக்கம் நிறைவேறாது. குரு பலன் உங்களுக்கு இல்லை. கேது 10ஆம் இடத்துல, ராகு 4ஆம் இடத்துல இருக்கும் போதும் சந்திர பகவான் உங்க ராசியில அமர்ந்து அது பின்பு 2ஆம் இடத்துல செல்வார். ஆகவே சற்று வெளிப்படையான தோற்றம் உங்களுக்கு கொடுக்காது. வெளிப்படையான தோற்றம் கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடுமாற்றத்தை கொடுக்கும். அது விருச்சிக ராசி அன்பர்கள் நிதானத்தை செயல்படணும். குடும்பம் நல்ல மேன்மை பெறும். சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகவே திகழ்வார். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமே அவர் தான். அது இந்த ஸ்தானம் 12ஆம் அதிபதி கிரகமும் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல மறைந்தாலும் தனப்பிராப்தம் கொடுக்கும். ஒரு கிரகம் கெட்டு இருந்தாலும் அதே செவ்வாய் அதே சூரியன் புதனோட சேரும் போது உங்க தனப்பிராப்தத்தை கொடுக்கும். அதனால கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை களையக்கூடிய தன்மை, திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் பேசி முடிக்கக்கூடிய தன்மை அனைத்தும் நிகழும். எந்த விதமான சலசலப்பும் உங்களுக்கு தேவையில்லை. தைரியமாக இருந்து செயலாற்றலாம், கவலையே வேண்டாம். இருப்பினும் உங்கள் நட்சத்திரத்தை நீங்க உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் பலப்படுத்தி கொள்ளணும். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அவன் நீங்க விருச்சிக ராசியில விஷாக நட்சத்திரம் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா ஜலம் சம்பந்தப்பட்ட ஆலயம், நீர்நிலையோட ஓடக்கூடிய தன்மை, ஒரு ஆறு, கடல், ஒரு குளம், அந்த மாதிரி இடத்துல போய் வழிபாடு செய்யணும். நீர்நிலையில கோவில், அந்த இடத்துல போய் நீங்க வழிபாடு செய்யும் போது எந்த ஆலயமாக இருக்கும், முருகன் ஆலயம், சிவன் ஆலயம், அம்பாள் ஆலயம், பிள்ளையார் ஆலயம், அங்கே தண்ணி முன்னாடி ஓடணும், அல்ல முன்னாடி குளம் இருக்கணும், அதுல நீராடி தரிசனம் செய்யணும். அதுதான் முக்கியம். அது நீர்நிலை ஒரு வாய்க்கால் கூட இருக்கலாம். இந்த கோயிலுக்கு தான் வாய்க்கால். அப்ப நம்ம வாய்க்கங்கரை ஆறு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குதுன்னா ஸ்நானம் பண்ணிட்டு இந்த பிள்ளையார் சுத்திட்டு வரணும். அது மாதிரி நம்ம செய்யும்போது அதுக்கு நம்மளுக்கு உண்டான பரிகாரமாக அமையும். நீங்க ஒரு அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருந்தா நீங்க ஒரு கேட்டை நட்சத்திரத்தை தேர்வு செய்யணும். தேவதை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல இந்த அனுஷ நட்சத்திரம் பிறந்தவங்க
வழிபாடு செய்து வரணும். சர்ப்பம் சார்ந்த ஆலய போய் வழிபாடு செய்து வரணும். அப்ப சர்ப்பம் சார்ந்த சிவனோ அம்பாள் பெருமாள் அந்த மாதிரி மெயினாக வழிபாடு. ஆனா சர்ப்பம் சார்ந்த ஆலயம்னா பெரும்பாலும் அம்மன் ஆலயம் தான் கிடைக்கும், நம்மளுக்கு சிவன் ஆலயம் கிடைக்காது. ஆகவே ஏதேனும் ஒரு சர்ப்பத்தை சார்ந்த ஆலயத்துல போய், இல்ல சர்ப்பத்தை அனுகிரகம் பெற்ற ஆலயம் அந்த இடத்துல போய், காலஸ்திரி, திருநாகேஸ்வரம் போன்ற இடத்துல போய் வழிபாடு செய்யும் போது இந்த அனுஷ நட்சத்திரக்காரர் கைமேல் பலன் கொடுக்கும். நீங்க ஒரு கேட்டை நட்சத்திரக்காரருக்கு பிறந்திருக்கீங்க, அப்ப நீங்க ஒரு மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம் தேர்வு செய்து அந்த காலத்தில் இறைவன் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, உங்க வழிபாடு தெய்வம் எது, அந்த நேரத்துல போய் அது பூஜை செஞ்சுட்டு வரணும். அது எந்த தெய்வமா இருக்கலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் முதல் தெய்வம் கணபதி, அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வம் சரஸ்வதி. ஆகவே கணபதியின் சரஸ்வதி தேவி போய் வழிபாடு செய்யும் போது உங்க தெளிவான மனநிலை ஓடும். மனம் தெளிவாக பெற்றாலே எந்த வேலை செய்தாலும், எந்த வேலையில நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டியதாக இருந்தாலும் அது நம்மளுக்கு கைமேல் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பிறகு நம்ம போய் அணுகுமுறை, ஒரு தொழில நம்ம வெற்றி பெறணும், தன பிராப்தம் வேணும், சொர்ண பிராப்தம் வேணும், வீடு வேணும், மனை வேணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், அத்தனை நம்ம கோரிக்கும் போது இந்த விருச்சிக ராசிக்காரர் இந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்து வழிபாடு செய்து கொள்ளும் போது கைமேல் பலன் கொண்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பாலா.